அபிராமி. ஏண்டி தாட்சாயினி, அந்த பொண்ணு லட்சுமி வயசுக்கு வந்துட்டாளே, எத்தனை மணிக்கு தண்ணி ஊத்துறா? 4:30 மணிக்கு. ஓ 4:30 மணிக்கா? சரி சரி, நீ போ. தள்ளு தள்ளு தள்ளு. இத பாரு, நான் 6 மணிக்கு வரேன். சரிங்கம்மா. அடடே வாங்க. எப்ப வந்தே? இப்பதான் வந்தேன். உட்காருங்க உட்காருங்க. நம்ம வேலை நல்ல வேலைன்னு தான் சொல்லணும். பாருங்களேன், இப்போ வியாபாரத்துல எங்களை கூட்டாளி ஆக்கிட்டே. மாமி, நான் உங்களை வேற்று மனுஷாவே நினைக்கல. போன ஜென்மத்துல விட்ட குறை தொட்ட குறைன்னு கூட சொல்லலாம். உங்க ஆத்து சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நான் மனசுல தீர்மானம் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு என்ன சுவாமி வேணும்? என் பேரன் பேத்திகள்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கச்சியே, நிம்மதியா நான் கண்ணு மூடிடணும். அதுக்குள்ள நீங்க கண்ணு மூடிட்டா எப்படி? இன்னும் நீங்க எவ்வளவு அனுபவிக்கணும்? நீங்க கவலைப்படாதீங்க. எங்க பாட்டி அதுக்குள்ளலாம் கண்ணை மூடிட மாட்டா. அவ தூங்குறச்சே கூட அவளோட பாதி கண்ணு திறந்துட்டே தான் இருக்கும். உட்காருங்க உட்காருங்க. அப்ப கையெழுத்து போட்டுடலாமா? இருங்கோ. நாகுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்துல காரியம் ஆரம்பிச்சா ஜென்ம பகையில முடியும்னு சொல்லுவா. 11:15 வரைக்கும் பூராட நட்சத்திரம் இருக்கு. 11:15க்கு அப்புறம் உத்திராடம் பிறந்துடும். அப்ப கையெழுத்து போடலாமே. பேஷா பேஷா. இந்த ரைஸ் மில் என்னோட இருந்தாலும் இதோட முழு நிர்வாகத்தையும் நான் நாகராஜ் கிட்ட தான் விட போறேன். நான் காசு தான் போட போறேன். மீதி எல்லாம் நம்ம நாகு தான். அதை தவிர சிங்கப்பூர்ல பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவருதான் இந்த வியாபாரத்துல 3வது பார்ட்னர். அதாவது இந்த ரைஸ் மில்லுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் அவரு தான் வாங்கி போட போறார். என்ன, இன்னொரு பார்ட்னரா? நீங்க சொல்லவே இல்லையே. அவர் பேர் என்ன? ஷைலாக்னு பேரு. என்ன ஃபாரினரா? நம்ம ஊருக்காரு தான். உங்க பரம்பரை எதிரி. கைலாஷ்ங்கிற பேரை திருப்பி போட்டா ஷைலாக்னு தான் வரும். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அச்சச்சே, நம்ம ஊர் தான். அவர் பேர் சைலேந்திரன். ரொம்ப ஷை டைப். அதனால ஷைலாக்னு கூப்பிடுவோம். நான் ஸ்கூல்ல படிக்கிறச்சே இங்கிலீஷ் நான் டீடைல்ல ஷேக்ஸ்பியர் படித்தேன். அதுல ஷைலாக்னு ஒரு கதாபாத்திரம் வரும். ரொம்ப கெட்டவன் அவன். நானும் கெட்டவன் தான். ஏண்டா நாகு, நம்ம வாஞ்சிநாதனோட சம்பந்தப்பட்டவா எப்படி கெட்டவாளா இருக்க முடியும்? அவர் முகத்தை பார்த்தாலே தெரியறது. இவரை நம்பி ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுக்கலாம். ரொம்ப புகழ்றீங்க மாமி. நான் ஒரு சாதாரண மனுஷன். சரி, மணி 11:15 ஆயிடுத்து. கையெழுத்து போடலாமா? உத்திராடம் பிறந்துட்டு கையெழுத்து போடு. இந்தா. இங்க தானே? அப்புறம் அப்புறம் இங்க. தம்பி கையெழுத்து போட்டாச்சு. உத்திராடம் மட்டுமா பிறந்தாச்சு, உங்க கஷ்ட காலமும் கூடவே பிறந்தாச்சு. மாமி, அவஸ்தப்பட போறேன், பார்த்துட்டே இருங்கோ. ஓஹோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அபிராமி மண்ணிக்கு ஸ்பெஷலா மண் அடுப்புல கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு போறேளா? இருங்க வரேன். உங்களுக்கு இந்த ஆத்துல அநீதி நடக்கிறது. ஏதோ நம்ம மாமியாராச்சேன்னு உங்களுக்காக பரிதாபப்பட்டு நான் ஏதானு சொன்னா நான் பொல்லாதவளாயிடுறேன். நேக்கு எதுக்கு வம்பு? என்ன அகிலா, ஏன் இப்படி விட்டேத்தியா பேசுற?
என்ன நடந்தது? ஏமா இப்படி அப்ராணியா இருக்கேன்? எத்தனை வருஷம்தான் இப்படி பாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிண்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருப்பேன்? கொஞ்சம் உங்களை பத்தியே சிந்திச்சு பாருங்கோ. நீ ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த மரமண்டைக்குள்ளதான் ஒண்ணுமே ஏற மாட்டேங்கிறது. அச்சச்சோ, அடுப்பு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேலே. ஏமா தலை இருக்க வால் ஆடலாமோ? ஆ, இப்பதான் தலையில குதிரைவால் கட்டின்னு இருக்கா. தலை ஆடினா தானா வால் ஆடுறதான். இப்படி அசட்டு அம்புஜமா இருந்துட்டு உங்களுக்கு ஜோக்கு வேறயா? ஏமா தெரியாம தான் கேக்குறேன். உங்க சக்தி, உங்க அதிகாரம் இதெல்லாம் எங்க போச்சு? நீங்க நினைச்சிருந்தேன்னா இந்த ஆத்துல ராணி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ மகாராணி பக்கத்துல சாமரம் போடுவாளே அது மாதிரி பாட்டி பக்கத்துல ஐயோ பாவமா நிக்கிறேன். அதனாலதான் உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அசட்டு அம்புஜம் தான். இல்லைன்னா என் மாட்டு பொண்ணான நீயே என் முகத்துக்கு எதிரா அசடுன்னு சொல்றத கேட்டுண்டு நான் சும்மா இருப்பேனா? அச்சச்சோ, தப்பா எடுத்துட்டேளா? நேக்கு எப்பவுமே உங்க மேல மரியாதையும் மதிப்பும் உண்டு. இப்படி பொழைக்க தெரியாம இருக்கேளேன்னு. இப்ப நான் என்ன பண்ணணும் அகிலா, அத சொல்ல. அப்படி கேளுங்க, சொல்றேன். முதல்ல பாட்டிக்கு அபிராமி மண்ணி மேல இருக்கிற அபிமானத்தையும் நம்பிக்கையும் குறைக்கணும். அப்பதான் நீங்க தலை நிமிர முடியும். என்னம்மா இப்படி சொல்ற? அபிராமி அப்படி என்ன தப்பு பண்ணினா? சாவியா கரண்டியா உங்க கையில எதை வச்சுக்க போறேன்? என்னாச்சு அகிலா, பொடி வச்சு பேசுற? சொக்குப்பொடி போடுறவா இருக்கிற வரைக்கும் என்னால பொடி வச்சுதானே பேச முடியும். என்ன சொல்ற? நான் சொல்ல போறத கவனமா கேளுங்கோ. பாட்டியோட மாமியார், அவ பேர் என்ன? மகாலட்சுமி. இந்த சொத்தெல்லாம் சேர்த்த பெரிய ஜமீன்தாரனியா இருந்த அந்த மகாலட்சுமி பாட்டி தன்னோட மரண படுக்கையில இருக்கும்போது என்ன சொன்னா? அதான் பாட்டி அடிக்கடி சொல்லுவாளே, இந்த குடும்பத்தோட மூத்த மாட்டு பொண்ணுதான் இந்த சொத்தெல்லாம் நிர்வகிக்கணும்னு. நம்ம பரம்பரை கோயில்ல இருக்கிற அம்மன் சன்னதியில வச்சு மூத்த மாட்டு பொண்ணுதான் அந்த சாவி கொத்த வாங்கிக்கணும். இதான் பரம்பரை பரம்பரையா நடக்கிற வழக்கமாச்சே. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, முதல் தடவையா அந்த பழக்கம் இப்போ மாற போறதுமா? நீ என்ன சொல்ற? நான் சொல்றத நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இந்த ஆத்துல உங்களுக்கு எதிரா பெரிய சதியே நடக்கிறது. எதனால அப்படி சொல்ற? பாட்டிக்கு அப்புறம் அம்மன் சன்னதியில இந்த ஆத்து சாவியை வாங்க போறது நீங்க இல்ல. பாட்டி ரகசியமா அபிராமி மண்ணிய தயார் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் போராதான். பாட்டி சொன்னத நான் என் காதால கேட்டேன். பாட்டிக்கு தான் அபிராமிய பார்த்தாலே பிடிக்காதே அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நான் அடிக்கிறாப்புல அடிக்கிறேன், நீ அழறாப்புல அழுங்குற கதை தான். எல்லாம் வேஷம். கடைசியில நாம தான் ஏமாந்து நிக்க போறோம். அடடே, பேசிட்டு இருக்கும் போதே அடுப்பு அணைஞ்சு போயிடுது. பரவாயில்லம்மா, நான் தான் இருக்கேனே மூட்டி விடுறதுக்கு. நீங்க போங்க. சரிம்மா. சுத்தம். ನನ್ನ ಪತ್ತಿನ್ರುತ್ತೆ. எல்லாரும் புல்லு போட்டு வளர்த்தாங்க, நான் உன சினிமா பாட்டு பாடி வளர்த்துருக்கிறேன். ராஜேஸ்வரி வயல துவம்சம் பண்ணிடு. நீ தாத்தாக்காக நிறைவேற்றிரு சபதத்தை. பேச்சு பேச்சு என்ன பேச்சு, வாடி 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 வாடி. இன்னைக்கு பரிசு கொண்டு பாயசம் வச்சு போட அவளுக்கு. புட்டத்துல புட்டிட்டாளு. யோ, இந்த வரப்பு வெட்ட சொல்லி எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றது, இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. வேலையை பாரு, முதல்ல பேச்ச குறை. தம்பி,
தம்பி வா கணக்கு. நீங்க ஆசைப்பட்டீங்களே ம். அந்த மாரியாத்தா கோயில் பக்கத்துல இருக்கிற பண்ண நிலம், ஆமா. அதுக்கு சொந்தக்காரர் இவர்தான். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். எவ்வளவு ஏக்கர் இருக்கு மொத்தம்? மொத்தம் 3 ஏக்கர் இருக்குங்க. ஒண்ணு விளையிற பூமி, பம்பு செட்டு மோட்டரோட இருக்குங்க. தம்பி பம்பு செட்டோடு இருக்குதா? பானுமதி வந்தா போனா வசதியா இருக்கும். வாய் மூடு. சரி 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 சரி. எதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு விக்கிறீங்க? ஐயா, என் மகன் பட்டணத்துல வீடு கட்டி செட்டில் ஆயிட்டான். ஆ. கடைசி காலத்துல பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னான். அடடே. அதனால நான் இந்த நிலத்தை வித்துட்டு பட்டணத்துக்கே போறேங்க. நல்ல விஷயம் நல்ல விஷயம். எவ்வளவு கொடுத்துறீங்க? மொத்தம் 3 ஏக்கர் இருக்குங்க. நீங்களா பார்த்து 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. இது 5 லட்சமா? ஏங்க அந்த நிலத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். மேல ஒரு 25 ரூபா போட்டு 3,25,000 கொடுத்துட்றேன். முடிச்சுங்க. சரிங்க. ம், ம், ம். கணக்கு ஐயா. முடிச்சு விடு. சரிங்க. இது பாருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க குழப்பங்க, நான் கூப்பிட்டு சரிங்க. அனுப்புறேன். அப்ப நான் கிளம்புறேங்க. நல்லது வரேன். நல்லது. தம்பி என்ன கணக்கு? பாதி வேலைக்கு அந்த நிலத்தை வளைச்சு போட்டீங்களே தம்பி. அவசரப்பட்டா பாதி வேலை தான் கிடைக்கும். அந்த மடையனுக்கு தெரியல. ஆ, கணக்கு ஆ. வேணா பார்த்துட்டே இரு. ஆ, ஒரு நாள் இந்த ஊர்ல மொத்த நிலத்தையும் வளைச்சு போட்டு ஆ, நாங்க பட்ட அவமானத்தை தீக்க போறேன். ஆ. ஐயா சபாஷ். ஐயா ஆ, ஐயா என்னப்பா? பெரிய மாடு முட்டி ஹாஸ்பிடல் சேர்த்துருக்கு. அம்மா உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. போங்க. ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க சீக்கிரம். என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே, ஓடுங்க. ம் இதெல்லாம் தேவையா? தாச்சாயினே, ஆ, அந்த நர்ஸ் நகையெல்லாம் கொடுத்தாளா? எல்லாத்தையும் கொடுத்துட்டா மாமா, நான் வாங்கி வச்சுட்டேன். ஆ, 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 ஆ. பேசினாலே வலிக்குதே. அம்மாடி, எப்படி அடிபட்டு இருக்கு பார்த்து சொல்லு. ஆமா, இதை வேற நான் பார்த்து சொல்லணுமாக்கும். எல்லாரும் போருக்கு போய் மார்பிள வீரத்தழும்பு வாங்கிட்டு வந்து பெருமையா காட்டுவாங்க. நீங்க என்னடான்னா முதுகுல வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆவுனா பெருசா தலைப்பாக கட்டுற குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்திப்பீங்க. இப்போ எங்கேயோ போய் தலை தப்பு தப்பு பாக கட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் என் தலையில எழுத்து. என்ன அப்படி சொல்லிட்டு தாச்சாயினே? என் காயத்தை நான் பார்த்தா தான் எனக்கு கோபம் பொங்கிட்டு வரும். அப்பதான் நான் அந்த ராஜேஸ்வரிய ஆக்ரோஷமா எதுக்க முடியும். ஆ, கிழிச்சிங்க. எங்க காயத்தை பார்த்தா உங்களுக்கு ஆக்ரோஷம் வந்துருமோன்னு தான் பார்க்க முடியாத இடத்துல காயத்தை ஏற்படுத்தி அனுப்பியிருக்காங்க. தெரியாம தான் கேக்குறேன், மாடுகிட்ட ஏன் மாமா போய் காமிச்சிட்டு நின்னீங்க? ஏம்மா, நானா போய் மாடுகிட்டே என்ன முட்டு முட்டுன்னு சொன்னேன்? ராஜேஸ்வரி நிலத்துல மேய்ட்டு நான் கொண்டு அவுத்து விட்டேன். அங்க போய் மேய்ஞ்சிருக்குல்ல, உடனே அவ புத்தி அதுக்கு வந்துருச்சு. வலிக்குது வலிக்குது தாச்சாயினி, வலிக்குதுவா. ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்க மாமா, டாக்டர் இப்ப வந்துடுவாரு. இந்த மெடிசின்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி காயத்ரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி த. அவரை கொஞ்சம் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ம். ஐயோ, காயத்ரி, அண்ணா, எப்படிமா இருக்க? நன்னா இருக்கேண்ணா. ஐயோ, ஆஹா, என்ன குப்புற படுக்க போட்டு அங்க பாசம்ல நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கே. ஏன்பா, இங்க உன்னை தவிர வேற நல்ல டாக்டர் யாரும் இல்லையா? சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் சீஃப் டாக்டர். இல்ல இல்ல, நீ சீஃப் டாக்டர் இல்ல, சீப் டாக்டர். இத பாருங்க, இப்ப நான் உங்க மேல கை வைக்கணுமா வேண்டாமா? ஏப்பா, மேல கை வச்சு என்ன பண்ண போற? கீழே அடிபட்டு இருக்க. துட்டு வாங்குறல்ல, நல்ல வைத்தியம் பாரு. அது மட்டும் இல்ல, மேல் மாளிகை வம்சம் கீழ் மாளிகைக்காரு என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குற பாரு, அதுவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் அந்த மாட்டுக்கு நன்றியே சொல்லுவேன். சிஸ்டர், ஐயோ ஐயோ, என் முன்னாடியே காயத்ரி சிஸ்டர்ங்கிறானே. ஹலோ ஹலோ ஹலோ, நான் இந்த சிஸ்டர் இல்ல, நர்ஸை தான் கூப்பிட்டேன். மாமா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, அதுக்கு தான் அப்போதே நான் ட்ரை பண்றேன். கூப்பிட பத்துனுக்கே முடியலம்மா.
நீங்க முதல்ல ஏந்திருங்க, நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா இங்க நல்லபடியா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். என் மாமா எதிரி கையால வைத்தியம் பார்த்து குணமாகறத விட உட்கார முடியாம படுத்தே கிடந்து செத்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை மட்டும் நான் வைத்தியம் பார்க்க விட மாட்டேன். இதோ பாருங்க, எப்ப நான் டாக்டர் தொழிலுக்கு வந்துட்டேனோ எதிரி நண்பங்கிற பாகுபாடெல்லாம் நீக்கு கிடையாது. இவர் ஒரு பேஷண்ட், நான் டாக்டர். என் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்ப வேண்டியது என் கடமை. நான் இவருக்கு வைத்தியம் பார்க்கறது தெரிஞ்சா உங்களை விட 2 மடங்கு அதிகமா என் பாட்டி என்ன திட்டுவா. நீங்க பேசுறது கேட்டு நான் இப்ப சும்மா நிக்கிறேன் பாருங்க, இதே மாதிரிதான் அங்கேயும் நிற்பேன். பிகாஸ் ஐ எம் a டாக்டர். ஏம்மா நாம என்ன சும்மாவா வைத்தியம் பார்த்துக்கிறோம், பணம் கொடுக்குறோம்ல. மாமா உங்களை விஷ ஊசி போட்டு கொண்டுட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ நீங்க சொல்லி கொடுத்துரு போல் இருக்கே. அம்மாடி தாச்சாயினி, நீ முதல்ல வீட்டு கிளம்பு. உன் கோபம் ஏறிக்கிட்டே போகுது. நான் இதை சமாளிச்சுக்கிறேன், கிளம்பு. இத பாரு டாக்டர், என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உன் குடும்பத்தையே நான் நிர்மூலமாக்கிடுவேன். அதைத்தான் செய்ய போறோம். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. நீ வாமா.